இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்மை பெயர் சொல்லி அழைத்து குணமாக்குகிறார். பெயர் சொல்லி அழைத்து நம் தவறை சுட்டி காட்டுகிறார். நம் பெயர் சொல்லி அழைத்து அவர் மனதில் உள்ள பாரத்தை நம்மிடம் கூறுகிறார். பெயர் சொல்லி அழைத்து வறுமையில் இருக்கும் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுகிறார். பெயர் சொல்லி அழைத்து ஆபத்தை விட்டு அகற்றிவிட்டு ஆபத்திலிருந்து வெளியேற வழிவகை செய்கிறார். பெயர் சொல்லி அழைத்து நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானிக்கிறதற்காக அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதில் சவுல் அப்படிங்கிற ஒரு வாலிபனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த சவுல் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை இவருக்கு பிடிக்காது. சரியா? இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை துன்புறுத்தி கொலை செய்கிற அளவுக்கு ஒரு கொடிதான மனம் உள்ள ஒரு வாலிபன் தான் இந்த சவுல். சரியா? இந்த சவுலை தான் சவுலேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். எதுக்காக இந்த சவுலை கூப்பிடுறாரு அப்படின்னா, இவர் இவ்வளோ நாள் துன்பப்படுத்திட்டே வந்துட்டார்ல, அதனால நீ வா, என் ஊழியத்துக்கு நீ தான் வரணும், நீ தான் பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்காக தான் சவுலை கூப்பிடுறாரு. சரியா? இப்போ சவுலை கூப்பிட்ட உடனே சவுல் ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரியா? இப்போ அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பாகத்தில் இருக்குது. அவர் நீ துன்பப்படுத்துகிற நஸ்ரேனாகிய இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. சரியா? நீ துன்பப்படுத்திட்டு இருக்கல்ல, அந்த இயேசு நான் தான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பக்குன்னு இருந்திருக்கும்ல. அப்போ நீ இந்த பாவம் செய்யறல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளுக்கு அப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் உணர்வு உள்ளவராக மாறுகிறார். சரியா? ஆண்டவர் நம்ம பெயரை சொல்லி அழைத்து நம்மளை உணர்வடைய செய்கிறார். சரியா? நீ இப்படி என்னைய பண்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? டைரக்டா ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்றாரு. சரியா? சின்ன வயசுல நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்போனே. போக போக நம்ம வளர வளர அந்த ஊழியம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இருந்தவங்கெல்லாம் அவங்க நிறைய மார்க் வாங்கினதை பார்த்த உடனே நம்ம வேறு ஃபீல்டு எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு கோர்ஸ் எடுத்து படிக்கிறத நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் இல்லை பிரியமானவர்களே, நம்ம அப்படி பண்ணும்போது ஆண்டவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். இவன் ஒரு ஊழியக்காரனாகி எனக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம அதற்கு மாறாக வழி விலகி போகும்போது ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார்ல. அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை துன்பப்படுத்துறல்ல, நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட கூட பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறார். சரியா? என்னோட 2வது சகோதரன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவன் இவன் நல்லா ஊழியம் செய்வான்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வெளிப்படுத்தப்பட்ட பையன். சரியா? அப்போ அவனுக்கு என்னன்னா, நம்ம ஊழியம் செய்ய அவன் அர்ப்பணிச்சிருக்கிறான். ஆனால் முழு நேரமாக எனக்கு ஊழியம் வேண்டாம் ஏசப்பா, நான் வேறு யாருக்கிட்டேயோ போய் காணிக்க கேட்குறது எனக்கு பிடிக்கலை, நான் தனியாக வேலைக்கு போகிறேன், பகுதி நேரமாக நான் ஊழியம் பண்ணுறேன், நான் உங்களுக்காக நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இல்லை, நீ என்னை துன்பப்படுத்துகிற, நீ நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ என்னை துன்பப்படுத்தக்கூடாது, நீ என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற, நீ ஃபுல் டைம் எனக்கு வரணும் அப்படின்னோடனே இப்போ அவங்க குடும்பமாக அவங்க ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் கூட சின்ன வயசுல எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா நான் உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கணும், நான் ஊழியம் செய்யணும்னு அந்த டைம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும். இந்த வேர்டு தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும் ஏசப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னைய அறியாமலேயே ஆண்டவர் ஸ்டெப்பாக என்னை பயன்படுத்தும் போது என்னை அறியாமலேயே எனக்கு பயமாக இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமான பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதாக போகும்போது ஆண்டவர் இல்லை, நீ என்னை துன்பப்படுத்துகிற, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் சாரி கேட்டுட்டு நான் என்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்தேன். இந்த சவுலும் கூட
துன்பப்படுத்த தான் செஞ்சார். என்ன ஸ்தேவானெல்லாம் கொலை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கிய ஆளாக இருந்தது யார் தான்? இந்த சவுல் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் பேர் சொல்லி அழைச்சி நீ துன்பப்படுத்துகிறப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் உணர்வடைகிறார். சரியா, உணர்வடைஞ்சிட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. இப்போ இந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்ததுனால சவுல் வந்து பார்வை இல்லாதவரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா ஆத்மா ரீதியில இப்பதான் அவர் தெளிவா இருக்காரு. இப்பதான் அவருடைய ஆத்மாவோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. சரியா, ஆத்மாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் தொடும் பொழுது நம்மளுடைய கண்கள் திறக்கப்படுது. நம்ம கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறிட்டீங்களா? நீங்க உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். சரியா, ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுக்காக உங்களை அழைக்கிறார். நீங்க அர்ப்பணிப்போடு என்ன பண்ணணும்? அவருக்காக ஓடி வரணும். சரியா, இந்த சவுல் துன்மார்க்கமா இருந்தவர் தான். ஆண்டவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தவர் தான். ஆண்டவரை பின்தொடர்றவங்களையே ரொம்ப துன்புறுத்தினவர் தான் இந்த சவுல். ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த உடனே அவர் உணர்வடைந்தவராய் கண்கள் திறக்கப்பட்டவர். அதாவது ஆத்தும ரீதியில கண்கள் திறக்கப்பட்டிருக்கேன்னு. அவர் சரீர பிரகாரமான கண்கள் பார்வை இல்லாமல் போயிட்டு, ஆனா ஆத்தும ரீதியான கண்கள் இப்ப திறக்கப்பட்டுடுச்சு. சரியா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க, அந்த 10வது வசனத்துல இருக்குது, நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரியா, இப்போ வந்து நீ தமஸ்குவுக்கு போன்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருப்பாரு, நான் தான் நீ துன்பப்படுத்துகிற ஆண்டவர் நான் தான் அப்படிலாம் சொல்லிட்டு நீ வந்து தமஸ்குவுக்கு எழுந்து போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இப்போ இந்த சவுலுக்கு ஏற்கனவே என்ன இல்லை, பார்வை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சவுல் வந்து நடந்து போகணும்னா ஒரு கைலாகு கொடுக்குற யாராவது ஒருத்தர் தான் அவர் கையை பிடிச்சிட்டு வழி நடத்தணும். சரியா, இப்போ வந்து நான் நினச்சேன் நம்ம தான் சாக்கு போக்கு சொல்கிறதுல ரொம்ப ரெடியாக இருப்போமே. நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மோசே சொன்னார்ல, நான் மந்த நாவாக இருக்கிறேன், திக்கு வாயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னார்ல, அது மாதிரி நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், எனக்கு ஃபஸ்ட்டு பார்வை நான் அடையட்டும், எனக்கு பார்வை இல்லாமல் நான் எப்படி நான் தமஸ்கு வரை நான் போக முடியும், முதல்ல எனக்கு கண்ணு தெரியட்டும் நல்லா, அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஊழியத்துக்கு வரேன், ஃபஸ்ட்டு வந்து நான் கை நிறைய நல்லா சம்பாதிச்சுக்கிறேன், அப்போ தானே நம்ம ஊழியம் நல்லா பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கிற அந்த சவுல் அவர் எவ்வளோ துன்மார்க்கமாக இருந்தவர்ல, ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒபே பண்ணுறாருன்னு. அவர் சொன்ன உடனே அங்கே பாருங்க, அந்த 11வது வசனத்தில் இருக்குது, என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அவர் பார்வையடைந்தவராய் நான் வந்தேன்னு சொல்லல, கைலாகு கொடுக்கிறவங்களால தான் வழிநடத்தப்பட்டு எங்க வராரு, தமஸ்குவுக்கு வாராரு. சரியா, நம்ம வந்து இப்போ இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். சரியா, அவர் உங்களை தான் அழைக்கிறாரு. உங்களை வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. நீங்க அவருக்கு ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். சரியா, அவர் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம அந்த பரலோக பாக்கியத்தை பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தாருல. நம்ம வந்து எல்லாம் நமக்காக அவர் இழந்திருக்காரு. நம்ம அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டாமா? நம்ம அவருடைய ஊழியத்தை கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கு உங்களை அந்த சவுலை பெயர் சொல்லி அழைத்தது போல ஆண்டவர் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ வா, நீ இவ்வளோ நாள் துன்பப்படுத்திட்டே நீ இருந்துட்ட, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுந்து தமஸ்குவுக்கு போன்னு சொல்லிட்டு உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் ஊழியத்தை செய்வீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னை
எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்மளை பெஸ்ட்டாக மாற்றணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. சரியா? பெஸ்ட்டு தான் வேணும்னு நினச்சிருந்தா ஆண்டவர் ஸ்தேவானையே அழைச்சிருப்பார். சவுலை தான் அழைச்சி ஊழியம் செய்ய வைக்கணும்னு இல்லை. ஆனால் சவுலும் பெஸ்ட்டாக மாறணும்னு நினச்சதுனால தான் சவுலை ஆண்டவர் அழைச்சார். சரியா? உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் வந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை துன்பப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க தகப்பனே. இனி நாங்கள் இருளின் பிள்ளைகளாக அல்ல ஏசப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் நாங்கள் ஒபே பண்ணணும் ஏசப்பா. அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். நீங்கள் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதா. ஆமேன்.